ஹலோ கைஸ், வெல்கம் டு ஏடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து பிரிசில் நோஸ் ப்ளக்கோவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், இந்த ப்ளக்கோவை பற்றி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருக்காரு கேர் வீடியோ, அதனால தான் போடலான்னு வந்திருக்கேன். ஸோ கைஸ், பிரிசில் நோஸ் ப்ளக்கோ பார்த்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான ஒரு சின்ன சைஸ் ஒரு ப்ளக்கோ. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 inches வரைக்கும் தான் வளரும் கேப்டிவிட்டியில். ஸோ இந்த ப்ளக்கோஸ் தான் வந்து நீங்கள் வந்து ஒரு 2 feet டேங்க்குள்ளேயே வச்சிடலாம். ஸோ ஒரே ஒரு ப்ளக்கோ வைக்கிறது தான் ரொம்ப நல்லது. இல்லாட்டி ஒரு ஃபீமேல் இல்லை ஒரு மெயில் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து டேங்க்கில் வந்து 2 மெயிலாக வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அங்கே வந்து சண்டை வரும். ஸோ அதனால் ஒரே ஒரு ப்ளக்கோ வைங்க. ஸோ கைஸ், இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ப்ளக்கோஸ் நல்ல ஒரு ஆல்கே ஈட்டராக இருக்கும். ஸோ நீங்கள் நார்மலாக வாங்குறீங்க பார்த்தீங்களா, ஒரு சக்கர் மவுத்து கேட்ஃபிஷ்ஷு. ஸோ சக்கர் மவுத் ப்ளக்கோன்னு சொல்லுவோம், அதை டேங்க் கிளீனர்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் காமன் ப்ளக்கோன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ப்ளக்கோ பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப பெருசாக வரும். ஒரு 1 feet வரைக்கும் வளரக்கூடிய ஒரு மீன் அது. ஸோ அது வந்து ரொம்ப பெருசாக வளரும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. அந்த ப்ளக்கோஸ்லாம் வாங்காதீங்க, இந்த ப்ளக்கோஸை சூஸ் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா 5 inches வரைக்கும் தான் வளரும். ஸோ இது வந்து நீங்கள் டேங்க்கில் உங்கள் ட்ரிஃப்ட்வுட் சாப்பிட்றதுக்கு, ஸோ ட்ரிஃப்ட்வுட் மேலே பார்த்தீங்கன்னா ஆல்கே படியும். ஸோ அது சாப்பிட, அது இல்லாமல் ட்ரிஃப்ட்வுட் மேலே வந்து இந்த கொஞ்சம் ஃபங்கஸ் மாதிரி ஒயிட் கலரில் வரும். ஸோ அதையும் இது வந்து சாப்பிடும். அப்புறம் கிளாஸில் இருக்க ஆல்கேஸை சாப்பிடும். ஸோ பெரிய பெரிய இலை இருக்குன்னா உங்கள் டேங்க்கில் வந்து அந்த இலை மேலெலாம் உட்காந்து இது வந்து ஆல்கேஸ் சாப்பிடும். ஸோ வந்து அப்புறம் ஸ்டோனில் இருக்க ஆல்கேஸ் எல்லாம் சாப்பிடும். ஸோ நல்ல ஒரு ப்ளக்கோ இது. ஸோ பார்த்தீங்கன்னா சிக்லெட்ஸ் கூட தாராளமாக ஆட் பண்ணலாம். ஸோ சிக்லெட்ஸ் கூட வந்து ஏதோ கொஞ்சம் மான்ஸ்டர் சைஸ் சிக்லெட்ஸ்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் ஒரு 5 inches ஒரு ப்ளக்கோ இல்லை 4 inches ப்ளக்கோ போட்டிங்கன்னா சிக்லெட்ஸோட வாயில் இது போகாது. ஸோ பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களோட டேங்க்கில் அந்த ப்ரௌன் ஆல்கே பிளான்ஸ் வைக்கலன்னா சம்டைம்ஸ் ப்ரௌன் ஆல்கே இருக்கும். இல்லாட்டி லைட் ஷேடு படுதுன்னா கூட உங்கள் டேங்க்கில் ஆல்கே வரும். ஸோ அந்த மாதிரி வரதெல்லாம் இது வந்து க்ளீன் பண்ணுறோம். ஸோ கைஸ், இது வந்து கொஞ்சம் அக்ரெசிவான ப்ளக்கோ தான். பட் சிங்கிளாக ஒரு பீஸ் வைக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் கைஸ், இந்த மீனை வந்து நீங்கள் ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுவும் மெச்சூர் ஸ்டேஜில் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து சின்னதாக இருக்கும்போது கண்டுபிடிக்க கஷ்டம். ஸோ மெயில் பார்த்தீங்கன்னா மெச்சூர் ஸ்டேஜில் அது மூக்கில் வந்து நிறைய அப்படியே முடியாக இருக்கும். ஸோ ஃபீமேல் பார்த்தீங்கன்னா அப்படியே மலுவாக இருக்கும், எதுவுமே இருக்காது, அப்படியே மலுந்து இருக்கும். ஸோ மெயிலை ஈஸியாக நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஆனால் மூஞ்சியில் அப்படியே பிரிசில்ஸ் இருக்கும், அதை வச்சு தான் நம்ம வந்து மெயிலுன்னு சொல்ல முடியும். ஸோ கைஸ், இதிலே வந்து வெயில் டெயிலாம் வருது. ஸோ அதையும் வாங்கி நீங்கள் வந்து வளர்க்கலாம். ஸோ கைஸ், இந்த ப்ளக்கோஸை நீங்கள் வந்து வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பெராமீட்டர்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதையும் நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ முதல்ல pH லெவல் பார்த்தீங்கன்னா 6.5 இருந்து 7.5 மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் கைஸ், வாட்டரோட டெம்பரேச்சர் 23 செல்சியஸில் இருந்து 27 செல்சியஸ்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வாட்டரோட TDS லெவல் என்னோட ஒப்பீனியன் தான் 100 ppm இருந்து 200 ppm மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ கைஸ், மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். பை பாய்.